47ஆம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து நாடு விடுதலை பெற்றது. அதனால் சுதந்திரம் கிடைத்தது. அதனால் ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோம். நமது மன்னர்கள் ஒற்றுமை இல்லாமல் இந்தியாவை சின்ன சின்ன மாநிலங்களாக பிரித்து ஆனதால் தான் ஆங்கிலேயர்கள் இந்த ஒற்றுமையே காரணமாக வைத்து உள்ளே நுழைந்தார்கள். மன்னன் எவ்வளியோ அவ்வளியே என்று மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். மன்னனுடைய வாரிசுகள் தான் அடுத்த ஆட்சியில் அரியணை ஏறுவார்கள். குடியரசு என்பதற்கு நேரடி பொருள் என்னவென்றால் குடிமக்களுடைய ஆட்சி, அதாவது மக்களாட்சி. மக்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தேர்தல் மூலமாக தங்களுடைய தலைவனை தாங்களே தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்கின்ற நாட்டை ஆளுவதற்கான உரிமையை ஒரு தலைவன் கேட்டுக் கொடுப்பார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகத்திலேயே நீளமான சட்டமாகும். 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்று 2.5 வருடம் கழித்து 1950இல் நேரு நம் நாடை குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டார். குடியரசு நாளில் நாம் என்ன செயல்பாடு செய்கின்றோம் என்று சொன்னால், டெல்லியில் விழா நடைபெறும் பொழுது சுதந்திரத்திற்காக போரிட்ட வீரர்களுடைய நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்துகின்றோம். குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடி ஏற்றுகிறார். எல்லா மாநிலங்களிலும் இந்நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது. அதை தவிர அந்நாளில் பெரிய அணிவகுப்பு நடைபெறுகிறது. அது மட்டுமில்லை, ஒவ்வொரு மாநில தலைவர்களும் அங்கே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவார்கள். இந்தியாவில் முதலில் வந்த அயல்நாடு தலைவர் யார் என்றால் இந்தோனேசிய அதிபராக இருந்தோம். அவர்தான் முதலில் வந்தார். இன்று வரை குடியரசின் கொள்கை நிலைநாட்டுகிறது. நம்முடைய குடியரசில் நாம் பெற்றதால் தான் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இன்னும் நம்மிடத்தில் உள்ளது. அம்பேத்கர் அரசியல் சபையில் பேசிய பேச்சு இன்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்நேரத்தில் நினைவுபடுத்துவது எனது கடமை. அம்பேத்கர் கூறுகிறார், நாம் அனைவரும் விரும்பியபடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்திய சுதந்திர நாடு என்கிற நிலையில் இருந்து குடியரசு நாடு என்கின்ற பரிணாமத்தை இன்று அடைந்து விட்டோம். மேலும் இந்த குடியரசின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு உரிமை வழங்கப்பட்டு விட்டது. கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு, ஏழையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு என்கிற சமத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். மேலும் அந்த சமத்துவம் நிலை பெற்று நிற்கிறது. மேலும் அம்பேத்கர் கூறுகிறார், ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதனை குடியரசு நாளில் அடைந்து விட்டோம். ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்பதை எப்போது அடைய போகின்றோம் என்ற கேள்வியை கொடுத்தார். ஏறக்குறைய 76 ஆண்டுகள் குடியரசு நிறைவடைந்தது. இனி வருகின்ற குடியரசில் நாம் கண்டிப்பாக ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்கின்ற கொள்கையை அடைவோம் என்று நான் நம்புகின்றேன். சமதர்ம சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை சார்ந்தவராக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.